வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகறை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினம்தோறும் ஒரு நற்செய்தியை வழங்கி வருகின்றேன். இந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தியின் தலைப்பு பாவனை. பாவனை என்பது ஒரு வகை பாசாங்குத்தனம் அல்லது போலியாக கருதி கொள்ளும் தன்மை என்று கூறலாம். இமேஜினேஷன் என்று ஆங்கிலத்தில் கூறினால் எளிதாக புரிந்து கொள்வீர்கள் என்று கருதுகிறேன். பாவனை என்பது உண்மை அல்ல, அது ஒரு கற்பனை சுபாவம். சந்திரமுகி திரைப்படத்தில் ஜோதிகா தன்னை சந்திரமுகியாக பாவனை அல்லது கருதி கொள்ளும் காட்சியை நினைத்து கொள்ளுங்கள். கூற வருகின்ற கருத்து உங்களுக்கு எளிதில் புரிந்துவிடும். சிறிது நேரம் ஒரு திருக்குறளுக்கு உள்ளே போய்விட்டு மீண்டும் நம் தலைப்பிற்குள் வந்துவிடுவோம். இன்றைய நம் தலைப்பிற்கு தொடர்புடைய திருக்குறள் இதுதான். எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின் என்பது அந்த குறள். இந்த குறளின் மேலோட்டமான பொருளை மட்டும் தற்போது பார்ப்போம். ஒருவருடைய மனத்தில் ஓர் எண்ணம் உதிக்கின்றது. இந்த எண்ணத்தை எண்ணியவர் அந்த எண்ணத்திற்கு செயல் வடிவம் கொடுத்து அச்செயலில் உறுதியாகவும் இடையறாமலும் ஈடுபட்டால் அவர் என்ன எண்ணினாரோ அதன்படி மாற்றம் அடைவார் என்று இந்த குறள் கூறுகிறது. இதைத்தான் எண்ணம் போல் வாழ்க்கை என்று வழக்கு மொழியில் கூறி வருகின்றோம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்று கூறும்போது கூட எண்ணங்கள் என்ற பாவனை முக்கியத்துவம் பெறுகிறது. எண்ணங்கள்தான் நம் வாக்குகளாக வெளிப்படுகின்றது, செயல்களாக பரிணமிக்கின்றது என்பது உண்மை. எனவேதான் நம் உள்ளத்தில் நல்லெண்ணங்கள் உருவாகும் சூழலை நாமே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் கூறினார்கள். எண்ணங்களின் தாயகம் அல்லது வசிப்பிடம் நம்முடைய மனம். எண்ணங்களை மனம்தான் உற்பத்தி செய்கின்றது அல்லது உருவாக்குகின்றது என்று தவறாக கருதிவிடாதீர்கள். மனம் என்பது எண்ணங்களை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி அல்லது திரை மட்டும்தான் என்பதை மறக்காமல் நினைவில் கொள்ளுங்கள். உண்மையில் சொல்லப்போனால் நமக்கு உள்ளே தோன்றும் எண்ணங்கள் அனைத்தும் நம்முடையதே அல்ல. பிரபஞ்ச வெளியில் ஆகாயத்தில் எண்ண அலைகள் பரிணமித்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றன. அவைகளில் சிலவற்றை நம் மனம் தேடிச் சென்று பற்றி கொண்டு நம்முடைய சொந்த எண்ணம் போன்ற ஒரு மாயையை உண்டாக்கி வைத்திருக்கிறது. பலரும் பரதநாட்டியம் பார்த்திருப்பீர்கள். பரதம் பயிலும் ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ பல்வேறு முக பாவனைகளை முத்திரைகளை வெளிப்படுத்துவார்கள். கோபம், சிரிப்பு, மகிழ்ச்சி, துயரம் என பலதரப்பட்ட பாவனைகள் வெளிப்படுத்தப்பட்டால்தான் பரதநாட்டியம் ரசிக்கும்படியாக இருக்கும். பாவனை போலித்தனம்தான், பாசாங்குதான் என்றாலும் பல தருணங்களில் இது மிக மிக அவசியம் என்று புரிகிறது. தற்போது மிக முக்கியமான விடயத்திற்குள் வருகின்றேன். நாம் இறைவனை வழிபடுகின்றோம். எவ்வாறு வழிபடுகின்றோம்? நீண்ட கோரிக்கை பட்டியல் ஒன்றை இறைவன் முன்பாக சமர்ப்பித்துவிட்டு சில பல பதார்த்தங்களை நைவேத்தியங்களாக படைத்துவிட்டு பயன் நோக்கத்தோடு வழிபடுகின்றோம். இது சிறப்பான வழிபாட்டு முறையே அல்ல, ஏன் வழிபாடே அல்ல. இறை வழிபாட்டில் பாவனை என்பது மிக மிக முக்கியம். அதாவது இறைவனுக்கும் நமக்கும் ஏதேனும் ஒரு உறவு இருப்பது போல பாவனை செய்து வழிபடுவது மிகவும் முக்கியம் என்று கூறுகிறேன். ஒன்று, இறைவனை தந்தையாக பாவித்து நம்மை மகனாக அல்லது மகளாக பாவனை செய்து கொண்டு வழிபடலாம். அல்லது இறைவனை தலைவனாக பாவித்து நம்மை அவனுடைய அடிமையாக பாவனை செய்து வழிபடலாம். அல்லது இறைவனை நண்பனாக பாவித்து நம்மை அவனுடைய தோழனாக பாவனை செய்து வழிபடலாம். அல்லது இறைவனை காதலனாக பாவித்து நாம் அவனை காதலிக்கும் காதலியாக பாவனை செய்து கொண்டு வழிபடலாம். வழிபாட்டின் துவக்கத்தில் மேற்கூறிய அனைத்தும் பாவனைகளாக அல்லது பாசாங்குகளாக இருந்தாலும் இப்போக்கு நீண்ட நாட்களுக்கு தொடரும் பட்சத்தில்
என்ன மாதிரியாக பாவனை செய்தீர்களோ அதுபோலவே மாறிவிடுவீர்கள். இந்த உண்மையைத்தான் முன்னர் கூறிய திருக்குறள் கூறியது. சந்திரமுகி திரைப்படத்தில் ஜோதிகாவின் கதாபாத்திரம் கூறியது. எனவே வழிபாடு என்பது பாவனைகளுடன் துவங்க வேண்டும், முழு ஒப்படைப்பில் முடிய வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். பாவனைகள் இல்லாத வழிபாட்டு சடங்குகள் அனைத்தும் இறைவனுக்கும் நமக்கும் இடையே உறவை, நெருக்கத்தை ஒருபோதும் உண்டாக்காது. இறைவனை உணர முற்படுவோர் அல்லது நெருங்கி அனுபவிக்க விரும்புவோர் மேற்கூறிய 4 வழிமுறைகளில் ஏதேனும் ஒரு வழிமுறையில் பாவனை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். பாவனை முற்று பெற்ற பிறகுதான் நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை முன்வைக்க வேண்டும். அந்த பிரார்த்தனைகளில் கூட பிரதானமாக இருக்க வேண்டியது ஒப்படைத்து விட்டேன் என்ற சரணாகதி என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.